அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோகனப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 11 மாதம் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டில் யாருமே சப்போர்ட் இல்லை, நான் மட்டும்தான் குழந்தைய ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டும், குழந்தை வந்து எதுக்கு அடித்தாலும் எடுத்து வாயில் போடுற மாதிரி கொஞ்சம் துருத்துருன்னு இருக்க குழந்தை, அதை வச்சுட்டு என்னால் படிக்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கமெண்ட்ஸை பார்த்தோன்னே நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு பாட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கும் உடம்பு முடியாமல் இருந்துச்சு, ஓகேவா, அதனால தான் போட முடியல. கமெண்ட்டில் நான் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா எழுதுறதை விட சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லை, நிறைய பேரோட வீட்டில் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாத பேரண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்மளோட பேரண்ட்ஸ், ஓகேவா. ஒரு பொண்ணோ அல்லது மருமகளோ படிக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே இல்லை, ஓகேவா. எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்கணும், குழந்தையும் நம்மளே பார்த்துக்கணும், டைம் கிடைக்கும் போது படிச்சுக்கணும், ஆனால் வேலைக்கு போயிடணும், அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்மளை வந்து நம்ம எப்படி நம்மளை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட எய்ம்காக நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சில சஜஷன்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வீடு, அதாவது கீழே எங்கள் மாமியார் வீடு இருக்குது, மேலே நாங்கள் தனியாக தான் இருந்தோம். அந்த டைமில் வந்து நான் இவ்வளோ நாள் படிக்கும்பொழுது, இப்போ தான் குழந்தை ரெண்டாவது, ஃபஸ்ட்டு வந்து பையன் மட்டும்தான் இருந்தான், ஓகேங்களா. அப்போ வந்து நான் என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு அவன் ஒரு 2 வயசு வர வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் அப்போ ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைம்லலாம் வந்து எனக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட வந்ததில்லை. எல்லோரும் நல்லா பழகி பேசிகிட்டு இருப்பாங்க, கதை பேசிகிட்டு இருப்போம் இல்லையா. அதனால படிக்கணும்னு தோணுனது கூட கிடையாது. அப்போயே நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா, ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எப்பயோ நல்ல ஒரு லெவலுக்கு போயிருப்பேன். அப்போ வந்து அதான் சொல்லலாம், அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எப்போ படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு கொரோனாவால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் குழந்தைய நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு நான் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் பார்த்துக்கணும். என் பையன் கொஞ்சம் சமத்தான பையன், நல்ல பையன்தான், எதுவும் டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டான், நல்லா எப்படி சொல்கிறது, துருத்துருலாம் இருக்க மாட்டான், ரொம்ப நல்ல ஒரு பையனாக தான் இருந்தான். ஆனால் அந்த ஒரு சாதாரண ஒரு குழந்தையே என்னால் பார்த்துக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் டே நம்ம மட்டுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைய வச்சுட்டு நம்மளால் அது ஒன்றுமே அட்டகாசம் பண்ணாத பிள்ளையாக இருந்தாலும் நம்மளோட பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. முன்னாடி வந்து 1 மணி நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாச்சும் மற்றவங்க கூட்டிகிட்டு போய் விளையாடுவாங்க. திடீர்னு எல்லா டைமும் ஃபுல்லாக நம்மக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகேவா. ஆனாலும் வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, ஃபஸ்ட்டு விஷயம் என்னோடய டைம் வந்து நான் எப்படிலாம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 7 மணி 7:30 அந்த மாதிரி டைமில் தான் நான் எழுந்திருப்பேன். எழுந்ததுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வேலையாக காஃபி குடிச்சிட்டு சமைக்கிற வேலையை தான் பார்ப்பேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு அனுப்பணும் 9 மணிக்கெலாம் அப்படின்னும் பொழுது, அவங்களுக்கு சமைக்கணும், அந்த மதியம் லஞ்சு பேக் பண்ணணும் அப்படின்னும்போது அதை மட்டும் பண்ணிவிட்டு, அவர் போனதுக்கப்புறமா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜாமான் வலிக்கிட்டு, துணி துவைச்சிட்டு, அந்த பிள்ளைய தூங்க வைக்கணும் இல்லையா, தூங்க வச்சுட்டு தான் போக முடியும். அவன் ஒரு 10 மணிக்கு தூங்குவான்னா, தூங்கினதுக்கு அப்புறமா போய் துணி துவைச்சிட்டு, ஜாமான் வலிக்கிட்டு, வீடு பெருக்கிட்டு, க்ளீன் பண்ணிவிட்டு, வீடில் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 2 மணி ஆகும். மதியம் 2 மணி, சம்டைம்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடித்தேன் அப்படின்னாலும் 12:30 வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் அவன் 10 மணிக்கு தூங்கின பையன் ஒரு 2 மணி நேரத்தில் எழுந்துருவான். எழுந்தோடனே மறுபடியும் அவனுக்கு மதியம் சாப்பாடு சாப்பிட ஊட்டணும். அதை ஊட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அவனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். திரும்பி கொஞ்சம் நேரம் அவனை விளையாட வச்சுட்டு திரும்பி சாயங்காலம் தூங்குவான். தூங்குற டைமில் மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு சமைக்கணும், நைட்டு சமைக்கணும், அந்த வேலை இருக்கும். அதுக்கப்புறமும் நம்மளால் படிக்க முடியாது. அந்த மாதிரி நைட்டு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபுல் டே நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும், நம்மளால டைமே வந்து ஒதுக்கவே முடியாது அப்படின்னும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, காலையிலே எழுந்திருக்க ஆரம்பித்தேன்.
காலையிலனா அதிகாலையில் கிடையாது. நான் முன்னாடி 7 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hours முன்னாடியே எழுந்துருவேன். எனக்கு காலைல படிக்கிற பழக்கம் கிடையாது. ஏன்னா காலையில் தூக்கம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படியே எழுந்தால் கூட படிக்கணும்னு என்னால் ரொம்ப படிக்க முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சீக்கிரமாக எழுந்து நான் 12 மணி 2 மணி வரைக்கும் இழுக்கிறேன் இல்லையா, சம்டைம் சில வேலைங்களை, அது ஜாமான் அழுக்கிறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டே சமைக்கிறதுக்கு முன்னாடி 7 மணிக்கு சமைக்க போனால் நாம் வந்து 8:30க்கெலாம் சமைச்சு முடிச்சிடுவோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். 1 hour 1.5 hours முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே எழுந்து நம்மளுக்கு வேலை இழுக்குது இல்லையா, அந்த துணி துவைக்கிற வேலை, ஜாமான் அழுக்கிற வேலை, அதை வந்து நான் என்ன முன்னாடியே முடிச்சிடுவேன். அப்போ காலையிலே வந்து துணி துவைக்கிற வேலை, ஜாமான் அழுக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்க வந்துட்டு, சமைக்கிறதுக்கு கொஞ்சம் யானை யூஸ் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் லிமிட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு, அதை வந்து வீட்டில் அவர் இருக்கும்பொழுதே குடுகுன்னு ஓடி போய் அதே வேலை கழுவி வச்சுருவேன். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 மணி வரைக்கும் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக ஒரு 10 மணிக்கெலாம் செஞ்சு முடிச்சிடுவேன். அவன் தூங்குகிற டைமுக்கு முன்னாடி அவனுக்கு சாப்பாடு ஊட்டி படுக்க வச்சுட்டேன் அப்படின்னா கரெக்டாக எனக்கு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டைம் கிடைக்கும் சம்டைம்ஸில். ஓகேவா, சில டைமில் தான் சீக்கிரம் எழுந்துருவான், சில டைமில் வந்து 2 மணி வரைக்கும் தூங்குவான். அப்போது அந்த 3 மணி நேரம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்றது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வேலையை வச்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து துணி துவைக்கணும், ஜாமான் அழுக்கணும் அங்கே கிடக்குது அப்படின்னா நம்ம உட்காந்துட்டோம் படிக்க அப்படின்னா கூட எல்லாருக்கும் என்ன தோணும்னா, படிக்கிற டைமில், தூங்குற டைமில், குழந்தை தூங்குற டைமில் வேலையை முடிச்சிடலாமே அப்படின்னு தான் நம்மளோட மைண்டு தோணும். ஓகேவா, அது வந்து நார்மலான விஷயம் தான். அப்போ நம்ம போய் அந்த வேலை செய்ய தான் பார்ப்போமே ஒழிய நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்னா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் ஆள் இருக்கும்பொழுதே, நீங்கள் அந்த பொண்ணுக்காக நான் சொல்கிறேன், ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற அந்த டைம்லேயே வந்து இருக்கிற வேலை, எக்ஸ்ட்ரா இருக்கிற வேலை, நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக குழந்தை தூங்குற டைமுக்குள்ளே குழந்தை முழிச்சிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து நம்ம சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது, மற்றபடி சின்ன சின்ன வேலையெல்லாம் குழந்தைய வச்சுட்டே செய்ய முடியல. இப்போ துணி மடிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் குழந்தைய முடிச்சுட்டு இருக்கும்போதே மேக்ஸிமம் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டுக்கப்புறம் அவங்க தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டண்ட்டாக குழந்தை அந்த டைமுக்கு தூங்கும். அப்போது 10 மணிக்கு குழந்தை தூங்குது ஃபார் எக்ஸாம்பிள்னா, 10 மணிக்கு தூங்கி 12 மணிக்கு ஏந்திருக்குது அப்படின்னா அந்த டைமும் உங்களோட படிக்கிற டைமாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த 10 மணிக்கு கரெக்டாக புக் எடுத்துணும். 1 மாதத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி குழந்தை தூங்குற டைமில் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்மளுக்கு செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த 10 மணி ஆயிடுச்சுனாலே புக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் புக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புக்கு எடுத்தோடனே படிக்கிற மூடே வராது. அப்படியே டைம் வந்து கொஞ்சம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் 2 மணி நேரத்தில். ஆனால் நீங்கள் அதே ரொட்டீனுக்கு அந்த டைமில் படிக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டீங்க அப்படின்னா புக்கு எடுத்த அடுத்து ஒரு 2 செகண்ட்லேயே வந்து படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டு நம்மளோட மூளைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா, இது வந்து சாதாரணமாக சைக்காலஜி தான் இதெல்லாம். ஓகேவா, அதை வந்து நம்மளுக்கு மைண்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் படிக்கிறதுக்கு உட்காந்துடலாம். சரியா, அடுத்தது விஷயம் வந்து காலையில் ஒரு 3 மணி நேரம் ஒதுக்குங்க. இது மாதிரி ஆஃப்டர் நீங்கள் வந்து குழந்தை மதியமும் தூங்குது, சில குழந்தைங்க தூங்குவாங்க, அந்த மாதிரி சாயங்காலம் மதியத்தில் தூங்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்க்குறது, இந்த மாதிரி நீங்கள் படித்தது வந்து ரிவைஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நைட்லேயும் டைம் கிடைக்கலாம். குழந்தை தூங்குகிற டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் எடுத்து தான் படிக்க முடியாது. ஆனால் நம்ம கையில் எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. ஃபோனில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ நீங்கள் 6th ஒரு லெசனை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசனோட பேரையே போட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லெசனுக்கான டெஸ்ட் வந்து 1 வேர்டு வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா, நான் ஆரம்பத்தில் அப்படி தான் படித்தேன். அது வரும்பொழுது அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் அதை ரைட் பண்ணி பார்க்கலாம். ஃபோன்லேயே சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் இதுக்கு புக் எடுக்க தேவையில்ல, பென்சில் பென்னு எதுவுமே எடுக்க தேவையில்ல, ஒரு இடத்துல உட்காந்து இருக்க தேவையில்ல. குழந்தை விளையாடிட்டு இருக்கு இல்லையா, அந்த டைமில் கூட நம்ம வந்து ஒரு 2 கொஷின் போதும். ஓகேவா, அது ஒரு அந்த அளவுக்கு மைண்டு அந்த சும்மாவே இருக்கிறதுக்கு ஒரு 2 கொஷின் படிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும் டைமு, அந்த டைமில் எக்ஸ்ட்ரா வேலை தேவையில்லாத கதை பேசுறது, சில பேருக்கு வந்து ஃபோன் பார்க்குற பழக்கம் இருக்கலாம், ரீல்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்கலாம். அப்போது எங்கெங்கெல்லாம் உங்களோட
வேஸ்ட்டான டைம் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் மொத்தமாக இருக்கிற பகலில் முடிச்சுட்டு இருக்க ஒரு 12 மணி நேரத்தையுமே வந்து குழந்தைய மட்டும்தான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது சாத்தியமே இல்லை. ஓகேவா? யாராலையும் அப்படி பார்த்துக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு அப்படி தெரியும். ஓகே, நம்ம வீட்டு வேலை செய்வோம், நடுவில் நம்ம சாப்பிடுவோம், நம்ம குளிப்போம், அதுக்கப்புறம் குழந்தைய குளிப்பாட்டுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு ஊட்டுவோம். இந்த மாதிரியான வேலை ஒரு 5 மணி நேரத்துக்கு இருக்கலாம். ஓகேவா? தாராளமாக இருக்கலாம். ஏன்னா காலைல ஒரு வேலை, மதியம் 3 வேலையும் சாப்பாடு ஊட்டுறதுக்கே மேக்ஸிமமாக 3 ஹவர்ஸ் வந்து செலவு பண்ணுவோம் நம்ம. அப்போது மீதி இருக்கிற டைமை நம்ம எங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வேஸ்ட் பண்ணுற இடத்துலலாம் உங்களோட டைம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? கையில் வந்து ஒன்றுமே இல்லைனா கூட ஃபோன் இருக்குது அப்படின்னும் பொழுது ஃபோனில் நிறையா நல்ல விஷயங்களை நம்ம பண்ண முடியும். ஓகேவா? சில பேருக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வீடியோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியல. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஐயோ மாற்றணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபோன் கையில் இருந்துச்சுன்னா நம்மளால பார்க்க முடியாது அந்த விஷயத்த. இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதை நம்மளால எவ்வளோ நேரம் வேணால் பார்க்க முடியும். ஆனால் நம்ம படிக்கணும் அப்படின்னும் பொழுது என்னதான் ஆர்வமாக இருந்தாலும் நம்மளால அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. அது கண்டிப்பாக இருக்கிற உண்மை தான். நான் அதனால தான் என்ன பண்ணுவேன்னா ஃபோனில் வீடியோஸ் வச்சுட்டு எட்ட வச்சுருவேன். என் கைக்கு எட்டாத இடத்துல வச்சுட்டு அது லிசனிங் பண்ணுறது மட்டும்தான் பண்ணணும். வீடியோஸை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க ஃபோன்லேயே வந்து நல்லா ஒரு பழைய கொஷின் பேப்பராக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு நோட்ஸாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட் பண்ணலாம். சரியா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட்டில் வந்து நான் நல்லா படிப்பேன். நைட்டில் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நைட்டில் தான் நல்லா ஆக்டிவாக படிக்க முடியும், நல்லா மைண்டில் பதியும். ஆனால் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து 2 குழந்தை இருக்கிறதுனால லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக அவரும் வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றதுனால மற்றவங்களோட தூக்கத்தை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு பர்சனலாக வந்து இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லோரும் படுத்துருவோம். படுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் தூங்குவாங்க. அப்போது கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே தான் படுத்துட்டு இருப்பேன். ஃபோனில் வந்து அந்த எப்பயுமே நைட்டில் படுக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேள்விக்கான பதிலும் அதிலே இருக்குது, நம்மளுக்கு தெரியல அப்படின்ற ஒரு இதுவும் வராது. அது எனக்கு அது பழக்கமாக இருக்குது. ஓகேவா? அதனால என்ன பண்ணுவேன்னா நைட்டில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருப்பேன். ஒரு நாளும் ஒன்று ஒரு நாளைக்கு எக்கனாமிக்ஸு, ஒரு நாளைக்கு பாலிட்டி, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று. இப்போ ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமே ஒரு 4-5 சப்ஜெக்ட் தான் இருக்குது இல்லையா? அதில் வந்து எக்கனாமிக்ஸ் நான் ஒரு வாரம் முன்னாடி பார்க்குறேன் அப்படின்னா திரும்பி அடுத்த வாரமும் அதே ரிப்பீட்டடாக வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் தான் எனக்கு நிறைய வந்து பாயிண்ட்ஸ் வந்து புரிஞ்சுது. நம்ம கொஷின் எக்ஸாம்பிளில் வந்து நிறைய விஷயங்கள் முன்னாடி கேட்டதே தான் கேட்குறாங்கன்னு ஒரே கொஷினே நிறைய வாட்டி ரிப்பீட் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த இடம்லாம் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு அங்கே தான் புரியும். அப்போது கையில் ஃபோன் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து தூங்குறதுக்கு எனக்கு சில டைம்ஸ் வந்து ஃபோனை எங்கே அந்த காலைல தூங்கி எழுந்து பார்த்தாலும் அதே அப்படியே இருக்கும். அந்த என்ன படித்தேன்னு கடைசியில் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு. சம்டைம்ஸில் வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட வந்து ஸ்க்ரோல் பண்ணி படிச்சுட்டு இருந்திருப்பேன். சில டைமில் ஃபோனை எடுத்தோடனே தூக்கம் வந்திருக்கும். அப்படியே எடுத்த கொஷின் பேப்பர் அந்த பேஜோடே இருக்கும், அப்படியே தூங்கியிருப்பேன். அது வந்து எல்லா டைமும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேச்சுலராகவோ இல்லை நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டமோடு நம்ம உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். இந்த வருஷத்துலேயே நான் பாஸ் பண்ணிடணும், இந்த வருஷத்துலேயே வேலைக்கு போயிடணும். அப்படி இல்லை நம்மளோட தலையை நெரிக்கிற அளவுக்கு, கழுத்து நெரிக்கிற அளவுக்கு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது, இந்த எக்ஸாம் விட்டால் அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்றவங்க, அப்படி இல்லைன்னா படிக்கவே வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்றவங்க ஒரு வெறியோட உட்காந்து படிக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து ஓட முடியல, பறக்க முடியல, நடக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, தவழ்ந்துட்டே போவோம். 1 வருஷம் அப்படின்றது 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, வேலை கிடைக்கணும். அல்டிமேட் கோல் வந்து நம்மளுக்கு அதுதான். அப்போ கொஞ்ச நாள் படிக்க முடியல அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி அழுது அது வந்து இன்னும் ரொம்ப வந்து நம்மளோட மனசு ரொம்ப நோக்கடிச்சிடும். சரியா? அதனால ஒரு நாளைக்கு என்னால் நான் டெய்லி 3 மணி நேரம் படிக்கணும்னு நினச்சிருக்கேன். அட்லீஸ்ட் 1 மணி நேரம் படிச்சிருக்கேன். அதுவே நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். நம்ம வந்து நம்மளை பற்றி ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா நிறைய பேரை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கல்யாணம் ஆன உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹஸ்பண்டோட காசில் வந்து வாழணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலெலாம் படிக்கணும் வேலைக்கு போகணுன்ற எண்ணமே இல்லை அப்படின்னு.
சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட்டில் போயிட்டு வாங்கணும்னு உழைச்சி கஷ்டப்பட்டு குடும்பத்தை வந்து காப்பாற்றுறாங்க. ஆனால் நம்மளோட எய்ம் வந்து ரொம்ப பெருசு. நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போனோம், நம்ம அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்மளோட டைம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து நம்மளே ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தோம்னா 4 பேர் பாராட்டுவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்மளே நினச்சி பாராட்டிக்கணும். நம்மளோட உழைப்புக்கு அந்த பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை வந்து ரொம்ப உங்களோட செல்ஃப் எஸ்டீமை ரொம்ப ஹையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் வந்து நம்மளால் சர்வைவே பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை நம்மளால முடியாதுன்ற இயலாமையோ அழுகையோ இது எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காது. சரியா? ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு கொஷின் படிக்க முடிஞ்சுது, அப்படி இல்லை ஒரு பேராகிராஃப் என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா கூட ஓகே, பரவாயில்ல, என்னால் இன்னைக்கு படிக்க முடிஞ்சது. கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் முக்கியம். சரியா? நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாரி கொடன்னு ஓடணும் அப்படின்றது இல்லை. இது வந்து ஒரு மாரத்தான் மாதிரி. எந்த இடத்துலையுமே நிறுத்தாமல் நவுந்துட்டே வந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த ஃபுல் ரவுண்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். அதனால இப்போது குழந்தைய ஒரு நாளில் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போகும், இல்லை ரொம்ப அட்டகாசம் பண்ணும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு வந்து நம்மளால் முடியலையே அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம அழுவோம். சில பேர் அழுவாங்க, சில பேர் வந்து பயங்கரமாக கோவப்படுவாங்க. கோவப்படும் பொழுது நம்ம மற்றவங்க கிட்ட எரிஞ்சு விடுற மாதிரி இருக்கும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் வந்து பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். அதனால ரியாலிட்டி என்ன, நம்ம இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எல்லாரும் இருந்தும் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது ஹஸ்பண்ட் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்படின்னும் பொழுது நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை யார் பார்த்துப்பாங்க அந்த குழந்தைய? என்னோட சுச்சுவேஷனும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இப்போ குரூப் 2 நான் கவுன்சிலிங் போகாததுக்கு காரணமும் அதுதான். நான் வந்து கிடச்சிருக்கும், ஏதாச்சும் ஒரு வேலை கிடச்சிருக்கோம்ல, அதுவும் நல்ல வேலை தானே. அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஏதோ வேறு ஊருக்கு போட்டிருந்தாலும் கையில் ஒரு 30,000-40,000 சம்பளம் வந்திருந்தா. ஆனால் நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்காங்க? இந்த குழந்தைய நம்ம தான் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ஃபீட் பண்ணுற வயசில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்காங்க. ஆஃபீஸ்லேயே வந்து குழந்தைய கொடுத்து நம்மளை வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேரண்ட்டோ நம்ம முடிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த வேலையை எடுக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிறது அந்த குழந்தை தான். அந்த குழந்தைய நம்ம நல்லா ப்ராட்டப் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு, கடமை. அப்படின்னும் பொழுது நம்ம மேலே நம்மளுக்கு திறமை இருக்குது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது, நம்மளால முடியும் அப்படின்னும் பொழுது இந்த எக்ஸாம் இல்லைன்னா என்ன அடுத்த எக்ஸாம். ஓகேவா? இதோட நம்ம நல்ல இடத்துக்கு போவோம் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் நான் கடைசி வரைக்கும் கையை வச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். நம்மளோட நினப்பு தான் வந்து நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தும். ஓகேவா? நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கைன்னு சும்மா வந்து எல்லாரும் சொல்லலை, நீங்கள் நினச்சிட்டே இருங்க. ஓகேவா? அதாவது ஒரு திருக்குறள் கூட இருக்கு இல்லையா, நம்ம ஒரு விஷயம் நினச்சோம் அப்படின்னா யார் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட எய்மை பற்றி அடிக்கடி யோசிச்சுட்டு நினச்சிக்கிட்டே இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் கூட இருக்குது. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து இப்போ ஒரு சப் கலெக்டர் ஆக போகிறேன், இல்லை ஒரு குரூப் 2 ஆஃபீஸராக ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட மனசில் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதை டெய்லி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக அது உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு போகும். சரியா? அதனால் நடுவில் நிறைய தடங்கள் வரதான் செய்யும். அதுவும் இல்லாமல் விமனாக நம்ம வந்து ஒரு குடும்பத்தை டேக் கேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம உட்காந்து படிப்போம். ஆனால் மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள கேர் பண்ணுறதுக்காகவே அன்றைக்கி புக்கே எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய டைம் வந்திருக்கு. அதுக்கெலாம் வந்து ஓகே, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். ஓகேவா? ஆனால் சக்ஸஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக டைம் மட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அந்த டைமை யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ வந்து அந்த மோகனப்பிரியாவுக்காக தான் வந்து போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.